ஒரு பெண்ணு தாய்ப்பாலை விளக்கி வித்துட்டு தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில விளக்கேத்தனா வரகுணால்னு பேர் வரலாறு இருக்கு. ஆனா தாய்ப்பால் நஞ்சா போச்சு. ஏன் தாய்ப்பால் நஞ்சா போச்சு அப்படின்னா அவங்க அம்மாவை பரிசோதனை பண்ணா அந்த அம்மா சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு. களைக்கொல்லின்னு ஒன்று போடுறீல வயலுக்கு, அதை போட்டுட்டு அதில் உழுகிறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து வரப்பு வெட்டுறதுலேருந்து அத்தனை பேருக்கு வியாதி தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை தமிழ்நாட்டில். ஏன்? அதை பற்றி ஏதாவது யோசனை இருக்கா? நல்லதை கேட்க, நல்லதை சிந்திக்க, நல்லதை பார்க்க ஆள் இருக்கா? எங்கே தவறு இருக்கோ, எங்கே தப்பு இருக்கோ அங்கே ஒரு கூட்டம் கூடுது நல்லதை சொல்லும் போது. அதுதான் நூலகங்கள் அத்தனை இருக்கு, கூட்டம் இல்லை. மதுபான கடை பெருகுது, கூட்டம் இருக்கு. எங்கே போய் சொல்ல? மருத்துவமனையில் இருந்து மருத்துவத்துறை சரியாக இருந்திருந்தா மருத்துவ நோய் குறைஞ்சிருக்கணும், குறையலை. மருந்து மாத்திரை சரியாக இருந்தால் நோய் குறைஞ்சிருக்கணும், குறையலை. இன்னைக்கு தெரியுமா ஆங்கில மருத்துவம் குடல் வாழ்வுன்னு ஒன்று சொல்கிறேன். ஆங்கிலத்தில் அப்பண்டிஸ் எனக்கு தெரியாதுப்பா ஆங்கிலம், இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்க. குடல் வாழ்வுன்னு வருது. குடல் வாழ்வுன்னு சொன்னால் என்ன பண்ணுறேன்? சரி பண்ணுறானா அந்த இடத்த குடலை நறுக்கி தூக்கி வீசிடுறேன். சரி பண்ண முடியலையே. சிறுநீரகங்கிற கிட்னி கெட்டு போகுது, சரி பண்ணுது அவங்க ஆங்கில மருத்துவம். தூக்கி வீசிட்டு வேற ஆள்கிட்ட சிறுநீரகத்தை வாங்கி வைக்க சொல்லுது. இதயம் கெட்டு போச்சு, தூக்கி போட்டு இன்னொரு இதயத்தை வைக்க சொல்லுது. அப்ப எந்த நோய்க்கும் தீர்வு காண முடியவில்லை உங்க ஆங்கில மருத்துவத்தால். நல்லா யோசிங்க. உடலை சிதைக்கிறதுக்கு காலில் புண்ணு வந்துட்டுனா விரலை வெட்டுறான்றேன், காலுக்கு கீழே புண்ணு வந்துட்டுனா காலோட வெட்டுறாங்கிறேன். ஆனா சித்த மருத்துவம் எல்லாத்தையும் சரி செய்யும். ஏன் ஏற்க மறுக்குது உங்க மனசு? அரசு மருத்துவமனை பூரா சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று வச்சிருக்கிறேன். ஏன் அதை நீங்க ஊக்குவிக்கல? ஏன்னா இங்க கமிஷன் குறைஞ்சு வச்சு. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். என்ன செய்ய? எங்க இருக்கு சிக்கல்? தலைவலிக்கு மருந்து மாத்திரை போட்டா தலைவலி தீருது. ஆமா, அதுபோல காய்ச்சலுக்கு மருந்து மாத்திரை போட்டா காய்ச்சல் நின்றுது. ஆனா சர்க்கரைக்கு மாத்திரை போட்டா நிக்கவே மாட்டேங்குது. ஏன்? அது ஏன்? என்ன சிக்கல்? யாரு கண்டுபிடிச்சேன்? எங்க இருக்கு வியாதி? எதனால வந்துச்சு? அரிசின்னு ஒன்று விற்கிதே வெள்ளை வெள்ளையர்னு. என் தாய்மார்கள், என் புள்ள ஊட்டி, எங்க ஆத்தாப்பெல்லாம் அந்த காலத்துல உரல்ல இடிச்சு மில்லில் அரைச்சு அந்த அரிசியை சாப்பிட்டான். அப்படியே இருந்துச்சு. அதுல தவிடுன்னு ஒன்று ஒட்டி இருந்துச்சு, அதை ரொம்ப பட்டதீட்டாம இருந்துச்சு. இன்னைக்கு ஆங்கிலத்துல சிலிக்கு பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தேன். அந்த பாலிசி பண்ணோன்னு அரிசியில் இருக்க சத்து புறம் போயிருச்சு, நோய் பெருகிருச்சு. யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? அத்தனைக்கு உணவு முறை கலாச்சாரம் தப்பா மாறி போச்சு. உணவே மருந்து, மருந்தே உணவாக இருந்தது. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கோழி முட்டை சாப்பிட்றது வழக்கம் இருக்கா? இருக்கு. நாட்டு கோழி முட்டை இருந்துச்சு. ஆமா, நாட்டு கோழி வளர்க்குறோம் எல்லார் வீட்லையும். நாட்டு கோழியும் சேவலும் இணை சேர்ந்து தான் முட்டையிடும். அதான இயற்கை. ஆனாலும் கோழி முட்டையில 1-2 பொரிக்காம போயிடும். அடை வச்சோம்னா பொரிக்காத முட்டைக்கு பேர் என்ன? கூமுட்டை. பொரிக்காத முட்டை எங்கே இருந்து வந்துச்சு? கோழி முட்டையில். கவனிக்க, கோழில இருந்தா வந்துச்சு. கோழி சேவலோட சேர்ந்து முட்டையிட்டா அது பொரிக்கும். ஆனா கோழி குப்பை அணைஞ்சு முட்டையிடுன்னு சொல்லுவாங்க. எங்க ஆத்தாவை யார் இருந்தா கேட்டு பாருங்க. கோழி குப்பை அணைஞ்சு முட்டையிடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த முட்டை பொரிக்காது, அதான் கூமுட்டை. முட்டை போடும், ஆனா கோழி குஞ்சு பொரிக்காது. இப்ப பொரிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை. இப்ப தமிழ்நாட்டுக்கு முட்டை எங்க இருந்து கிடைக்குது? நாமக்கல் முட்டை மாநகரம். அத்தனையும் கோழி முட்டை தானே, அதுவும் கோழி குஞ்சு பொரிக்கும். எப்படி பொரிக்குது? எப்படி? அதான் குளோனிங் முறைன்னு சொல்றேன் ஆங்கிலத்துல. எப்போ வந்துச்சு? மகாபாரதத்துல வந்துருச்சு இந்த தத்துவம். ஆனா அது சரிதான். ஆனா அந்த கோழி முட்டையை கோழி அடை வச்சா பொரிக்காது, மின்சார வெப்பத்தினால பொரிக்குது. மின்சார வெப்பத்தில் பொரிக்கிற கோழி முட்டையை அடை வச்சா பொரிக்காதே. பொரிக்காத முட்டைக்கு பேர் என்ன? கூமுட்டையை சாப்பிட்ற நீங்கெல்லாம் கூமுட்டை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, மொத்தமும் கூமுட்டை. ஏன் தெரியுமா கூமுட்டை ஆக்குறேன்? மேலே உட்காந்து பல கூமுட்டைகள் திட்டம் போடுறேன் இவங்களை எப்படி கூமுட்டை ஆக்கலாம்னு. எங்கே போய் சொல்ல? நீங்க எப்படி சுரண்டுறேன் பாருங்க. அலைபேசி வச்சிருக்கிறீங்களா? அலைபேசி இல்லாம யாரும் இல்ல. மாசம் ஒரு தடவை காசு ஏத்துறீங்க. மாசம் ஒரு நாள் காசு ஏத்துறீங்க. ஒரு மாசம் கணக்கு கொடுக்குறேன், எத்தனை நாள்ல பிடிக்கிறேன்? அது 26 நாள் 28 நாள். ஆமா, 28 நாள் வர்றதுக்கு முன்னாலே எச்சரிக்கை சொல்லுவேன், உங்களோட முடிவடைய போது சீக்கிரம் காசை ஏத்துங்கன்னு. 28 நாள் தான் ஒரு மாசம்னு எவன் சொன்னேன்? ஏன் ஒருத்தரும் கேட்கல? 3 மாதத்துக்கு ஒரு தடவை காசு ஏத்துறீங்களா? எத்தனை நாள் கொடுக்குறேன்? 84 நாள் கொடுக்குறேன். அதுல 6 நாள், இதுல 2 நாள், மொத்தம் 8 நாள். ஒரு மாதத்துக்கு 8 நாள் பிடிச்சானா தனியா ஒரு மாதத்தை ஒரு 10 பண்ணி 13 மாசமாக்கி அவன் சொல்றேன். கேட்கணும். அது இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க நமக்கு தேவையில்லை. இத்தனை சிக்கலுக்குள்ள இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் கோடி கோடியாக கடன் வாங்குறான் வங்கியில். பல பேர் வாங்கினவனெலாம் விட்டுறான். வங்கி அதிகாரியை 1000, 500, 10,000, 5000, 1 லட்சம் வாங்கினவன வீட்டில் போய் போட்டுறேன், பிடிச்சி வச்சு உதைக்கிறேன். நம்ம கண்ணத்துக்கு இப்படி சிக்கல்லாம் நாட்டில் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எத்தனை விஷயங்களை சொல்வது. ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா? ஆமா, இருக்கா இல்லையா? இருக்குல்ல. எல்லாருக்குமா இருக்கு? சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான்.
நான் சொல்லலை, மாவு மாக்களும் ஐயர் வினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒன்றுன்னு. சில வீட்டுகளில் போய் பொம்பளை ஆளுகளை கேட்டு பாருங்க, ஏமா உங்கள் வீட்டுக்காரங்க அது இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும் இப்போ என்ன உனக்கும் பாரு திரியும் வரும்னா எது ஆடு மாடு ஆயிடுச்சா? என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த என் தமிழ் சமூகமே, சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனால தான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு இலக்கணத்தோடு உயர்திணை என்று பெயர் வைத்தது. உயர்வுன்னு சொன்னா எதிர்ப்பதன் தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. ஏன்? இந்த தமிழனுடைய மாண்பு உயர்ந்த குணமேவிய தமிழன் ஓர் அறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அகரிணை என்று பெயர் வைத்தார்களே, அந்த மாண்பு